ஹே ஸ்டீஸ், இந்த வீடியோவில் நான் பார்க்க போனால் அட்டாக் ஆன் டைட்டன் அனிமையோட 3rd எபிசோடில் நான் தான் பார்க்க போகிறேன். லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம எரனை வந்து ட்ரைனிங் காப்ஸில் சேர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுலேருந்து தான் இந்த எபிசோடுமே ஆரம்பிக்குது. அட்டாக் ஆன் டைட்டன்லேயே இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண எபிசோட்ஸ் வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த எபிசோடில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். எரன் வந்து ட்ரைனிங் காப்ஸில் சேர்கிறதுக்கு ஒரு டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணோம். அந்த டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணனா இல்லையா அப்படின்றதான் இந்த எபிசோடு. சரி, வீடியோக்குள்ளே போயிடலாமா? எபிசோட்குள்ளே போனால் ட்ரைனிங் காப்ஸில் மிகாசா, எரன், அப்புறம் ஆர்மின் 3 பேருமே சேர்ந்துருக்காங்க. அப்புறம் இன்னும் சில பேருமே இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லாரையுமே கெய்த்ன்ற ஒருத்தர் தான் லீட் பண்ணி ட்ரெயின் பண்ணுறாரு. எடுத்தோடனே கெய்த்ன்றவர் வந்து ஆர்மின் கிட்ட தான் கேட்குறாரு, யாரா நீ, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் வந்து என் பேர் ஆர்மின், நான் வந்து சிங்கன்சினா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்றான். என்ன ஒரு ரெடிகுலஸான நேம், யாரும் அப்பா தான் உனக்கு பேர் வச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவன் வந்து இல்லை, என் தாத்தா தான் வச்சாரு அப்படின்றான். இப்படி இன்சல்ட் பண்ணுற மாதிரியே கெய்த் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இருக்கிறவங்களாம் பிடிச்சி எல்லாரையுமே ப்ரெஷர் பண்ணுறாரு. நீ எதுக்காக இங்கே வந்த, நீ ட்ரைனிங் காப்ஸில் வந்து எதுக்காக சேர்ற அப்படின்ற கேள்வியை தான் மாற்றி மாற்றி எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்ருக்காரு. அங்கே இருக்கிறதுல குறிப்பாக சொல்லணும்னா கோனி ஸ்ப்ரிங்கர்ன்ற ஒருத்தரை வந்து சல்யூட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிராப் பண்ணி திட்டுறாரு. அதுக்கடுத்து அந்த கூட்டத்துலேயே சாஷான்ற ஒரு பொண்ணு வந்து பொட்டேட்டோ சாப்பிட்டுட்ருப்பா. அதை வந்து நம்ம கெய்த் பார்த்துருவார். என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாஷா கிட்டே வந்து நம்ம கெய்த்து கேட்பார். அதுக்கு சாஷா வந்து ஒரு மாதிரி காமன் கம்போஸ்ட்டாக இருந்துட்டு, நான் வந்து பொட்டேட்டோ சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். உடனே நம்ம கெய்த் வந்து முறைச்சி பார்ப்பார். அதுக்கப்புறம் நம்ம சாஷா வந்து என் பேர் சாஷா, நான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாள். அதெல்லாம் சரி, உன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெய்த்து கேட்பார். அதுக்கு சாஷா வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துலேருந்து எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அதுக்கு பேர் திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெய்த் சொல்லுவார். அதுக்கப்புறம் எதுக்கு இதை நீ சாப்பிட்ற அப்படின்னு கேட்பார். அதுக்கு நம்ம சாஷா வந்து அவள் கையில் வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து 2ஆக புட்டு இன்னொரு பீஸை வந்து நம்ம கெய்த்துக்கிட்ட கொடுத்துருவா. அங்கேருந்து கட் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எரனும் இன்னும் சில பேரும் வந்து சாஷா வந்து கிரவுண்டில் ஓடிட்டுருக்கா, அதை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு எரன் பக்கத்தில் இருக்கவங்க வந்து அவன் நான் ஸ்டாப்பாக 5 மணி நேரமாக ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது எரன் கிட்டே நீ எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு எரன் வந்து நானும் ஆர்மின் மாதிரி தான், ஷிங்கன்சினா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ கோனின்ற ஒருத்தன் வந்து நீ கொலாசல் டைட்டனை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக கேட்பான். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் நைட்டு சாப்பிட்ற டைம் வருது. நைட்டு சாப்பிட்ற டைமில் வந்து எரன் வந்து கொலாசல் டைட்டன் எப்படி இருக்கும், அப்புறம் ஆர்மர்டு டைட்டன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாருமே இதை வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக கேட்டுட்ருப்பாங்க. அப்போ திடீர்னு அங்கே இருக்கிற ஒருத்தன் வந்து சாதாரணமான டைட்டன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவான். இதை கேட்டோடனே எரன் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பயந்துருவான். அவங்க அம்மாவை சாப்பிட்டு அந்த சாதாரணமான டைட்டன் வந்து அவன் கண்ணு முன்னாடி வந்து போகும். அப்புறம் அங்கே இருக்கிறதுல மார்க்கோன்ற ஒருத்த வந்து அவனை விடுங்க, நம்ம வந்து பழசை கிளறோம், அதில் வந்து அவன் மெமரிஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம எரன் வந்து நார்மல் ஆகிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவான். லாஸ்ட்டில் ஒரு மாதிரி முறைச்சிட்டு நான் எல்லா டைட்டனுமே கொல்லுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவான். இதை கேட்டோடனே அங்கே இருக்கிறதுல ஜீன்ற ஒருத்த வந்து நீ பொய் சொல்கிற, அதை பார்த்தோன்னே நீ வந்து உச்சா போயிடுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் வாய் சண்டையாக போகும், அடிச்சுக்கிற மாதிரி வருவாங்க. அப்புறம் கடைசியில் சமாதானம் ஆயிடுவாங்க. அவனுக்கு கை கொடுத்துட்டு நம்ம எரன் வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுவான். நம்ம மிகாசா உடனே அப்படியே போயிடுவா. அப்போ ஜீனை கிராஸ் பண்ணி போகும்போது ஜீன் வந்து மிகாசா கிட்ட அவன் ஹேர் வந்து ப்ரிட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு மிகாசா வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுவா. மிகாசாவும் எரனும் சேர்ந்து நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ மிகாசா வந்து எரன் கிட்டே நீ ரொம்ப கோவப்படுற அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இவங்க 2 பேருமே பேசிட்டு போகிறத வந்து நம்ம ஜீன் பார்ப்பான். அப்போ நம்ம எரன் வந்து அவன் ஹேரை கட் பண்ணு, இது வந்து 3D கீரில் வந்து மாட்டிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது எல்லாத்தையுமே ஜீன் கேட்டுட்டு அப்போ கோனி வந்து கரெக்டாக வெளியில் வருவான். அவன் மேலே கை வச்சுட்டு என் ட்ரஸ்ட்டு மற்றவங்க மேலே அப்படின்ற மாதிரி நம்ம ஜீன் சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம சாஷா வந்து ஒரு வழியாக ஓடி முடிச்சுட்டு டயரில் வந்து கீழே விழுந்துருவா. அப்போ கிறிஸ்டான்ற ஒரு பொண்ணு வந்து அந்த வழியிலேயே ப்ரெட் எடுத்துகிட்டு வருவா. திடீர்னு சாஷா வந்து அந்த ப்ரெட் எடுத்துருவா. ஒரு மாதிரி கிட்ட வந்து பயமுறுத்திடுவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிறிஸ்டா வந்து என்கிட்ட தண்ணியுமே இருக்குது, தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ இன்னொரு பொண்ணுமே இந்த இடத்துக்கு வருவா.
அவன் வந்து கிறிஸ்டா கிட்ட அவன் பிரெட்டை வந்து அவகிட்ட ஷேர் பண்ணுறது வந்து ஒர்த்தா அப்படின்ற மாதிரி கேட்பா. அந்த கேப்பில் வந்து நம்ம சாஷா வந்து அந்த பிரெட்டை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருவா. அதுக்கப்புறம் திரும்ப கீழே விழுந்துருவா. அப்புறம் சாஷாவை வந்து கிறிஸ்டாவும் அந்த இன்னொரு பொண்ணும் சேர்ந்து தூக்கிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. அதோட அந்த நாளும் முடியுது. அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ட்ரைனீஸ் வந்து எல்லாருமே 3D கீரை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே இந்த 3D கீரை யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் எரனால் மட்டும் அந்த 3D கியர் மாணவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியல. கரெக்டாக யூஸ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகி கீழே விழுந்திருப்பான். அப்போ 2 பேர் வந்து அந்த இடத்துல இன்ஸ்பெக்ஷன் மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரில் சீனியராக இருக்க ஒருத்தர் வந்து மிக்காசாவை பார்த்துட்டு அவள் கொஞ்சம் கூட ஷேக்கே ஆகலை, அவள் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்புறம் சுற்றி இருக்கிற எல்லாரையுமே பார்த்துட்டு இந்த வருஷம் நிறைய யங் டேலண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த வந்து எரனை காட்டுவான். எரனை பார்த்துட்டு அவன்கிட்ட வில் இருக்குது, ஆனால் சில கேசஸில் வந்து அவன் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கெய்த் வந்துட்டு எரன் கிட்ட அவன் பாடியை ரைஸ் பண்ணி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பார். எரன் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பான், ஆனால் அவனால் முடியாது. அந்த ட்ரைனிங் டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எரனு, மிக்காசா, ஆர்மின் 3 பேரும் கிரவுண்டில் இருப்பாங்க. ஆர்மின், மிக்காசா 2 பேரும் 3D கீர் மாணவர் வந்து எரனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நிற்பாங்க. பொறுமையாக பண்ணு, பதட்டப்படாத அப்படின்ற மாதிரி மிக்காசா சொல்லுவா. எரனும் இப்போ என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு ஆர்மின் வந்து 3D கீர் மாணவரை வந்து ரைஸ் பண்ணுவான். ஆனால் ரைஸ் பண்ண உடனே எரனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பொத்துன்னு கீழே விழுந்து மூஞ்சில் அடிபட்டுரும். அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்ற இடத்துல அந்த பையன் தானே நேற்று வந்து எல்லா டைட்டன்ஸுமே கொல்லுவேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி அவனை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. மிக்காசா உடனே அதெல்லாம் காதில் வாங்கிக்காத, நாளைக்கு உனக்கு டைம் இருக்குது, நாளைக்கு நீ பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி மிக்காசா வந்து எரன் கிட்ட சொல்லுவாள். அதுக்கப்புறம் மிக்காசா வந்து நீ சோல்ஜர் ஆகணும்னு நினைக்காத, உன் லைஃப் இழந்துட்டு நீ சண்டை போடணுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இதை கேட்டோடனே நம்ம எரன் வந்து கடுப்பாயிடுவான். கடைசியாக மிக்காசா வந்து நீ சோல்ஜர் ஆகிறதும் ஆகாததும் உன் கையில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அதுக்கப்புறம் எதுக்கும் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பா. அங்கே சுற்றி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த இடமே காலியாக இருக்கும். அப்போ சாஷா அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அந்த டேபிளில் வந்து ஒரு பிரெட் இருக்கும். இந்த பிரெட்டை வந்து நான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாஷா கேட்பா. மிக்காசா உடனே இந்த பிரெட் எடுத்து கொடுக்க வர மாதிரி எடுத்து டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிருவா. அதுக்கப்புறம் கேபினில் எரன் வந்து ஜீன்கிட்டையும் கோனிக்கிட்டையும் அட்வைஸ் கேட்பான். அவங்க 2 பேருமே அவ்வளோக்கா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் கோனி வந்து எரன் கிட்ட நேற்று நீ சொன்னல பவர் இல்லாதவன் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்ட்டு. அப்புறம் எரன் வந்து ஒரு மாதிரி சோகமாயிடுவான். கடைசியாக பெர்டோல்ட்டையும் ரெய்னர்ட்டையும் போயிட்டு ஏதாச்சும் ட்ரிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரன் கேட்பான். அவங்களும் எங்களுக்கு எதுவும் டிப் தெரியாது, நாங்கள் ஜஸ்ட்டு தொங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆர்மின் உடனே எரனை வந்து சமாதானப்படுத்துவான். சரி பார்த்துக்கலாம், நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரெய்னரும் பெர்டோல்ட்டும் நீங்கள் 2 பேரும் ஷிங்கன்சிரா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தானே வரீங்க, உங்களுக்கு டைட்டன்ஸ் வந்து எவ்வளோ டெரிஃபைங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் சோல்ஜர்ஸாக ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஆர்மின் வந்து எனக்கு டைட்டன்ஸ் ஏதாச்சும் பண்ணணும், கவர்மெண்ட் வந்து வால்மரியாவை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அதில் வந்து நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது பெர்டோல்ட் வந்து அவன் டைட்டனை பார்த்ததை பற்றி சொல்கிறான். எங்கள் ஊர் சைடில் வந்து டைட்டன்ஸ் வந்த நியூஸ் வந்து எங்களுக்கு லேட்டாக தான் வந்துச்சு, எங்களுக்கு அவ்வளோக்கா கிடைக்கலனே சொல்லணும். நான் எதர்ச்சியாக ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஜன்னலை திறந்து பார்த்தேன், அப்போ அது என் கண்ணு முன்னாடி நின்றுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பெர்டோல்ட் சொல்கிறான். அப்புறம் இங்கே இருக்கிறதுல பாதி பேர் கோழைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெர்டோல்ட் சொல்லுவோம். அப்புறம் அவங்க 4 பேரும் பார்டரை தாண்டி ஒரு இடத்துக்கு வெளியில் போவாங்க. போகிற வழியில் ரெய்னர் வந்து எனக்கு என்னோடய ஹோம்லேண்டுக்கு போகணும், அதுதான் என்னோடய ட்ரீமு, நான் என்ன ஆனாலும் திரும்பி என் ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே எரனை பார்த்துட்டு உன் ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். எரன் வந்து அவங்க அம்மாவை நினச்சி பார்த்துட்டு நான் எல்லா டைட்டனையுமே கொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் 4 பேரும் ஒரு நல்ல வியூ இருக்கிற ஒரு லேக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, அந்த ஃப்ரேமே நல்லா இருக்குது, அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெய்னர் வந்து கவலைப்படாத, நாளைக்கு நீ நல்லா பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஆல் தி பெஸ்ட் சொல்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாளும் வருது. கெய்த் வந்து நீ ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு எரன் கிட்டே கேட்குறாரு. அதுக்கு எரன் வந்து கான்ஃபிடெண்ட்டாக நான் ரெடி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எரன் வந்து என்கிட்ட ஆப்டிடியூட் இல்லை, ஆனால் என்கிட்ட கட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே நினச்சிக்கிறான். 3D மேனோரை வந்து ரைஸ் பண்ணுறாங்க. எரன் வந்து இந்த வாட்டி இதுதான் என் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக ஸ்டெடியாக நின்றுடுறான். என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே விழுந்துடுறான். கையை கீழே ஊனிட்டு நான் இன்னுமே ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்றான். கெய்த் உடனே அவனை இறக்கி விடுங்க அப்படின்றாரு.
எரனோட கண் வந்து கலங்குது. உடனே கெய்த் பார்த்துட்டு வேக்னர் கிட்ட அவனோட பெல்ட்டை வந்து மாற்று அப்படின்றாரு. பெல்ட்டை மாற்றினதுக்கப்புறம் ஸ்டெடியாக நின்றுடுறான். உன்கிட்ட இருந்தது வந்து டிஃபெக்டிவான எக்யூப்மெண்ட்டு, இதில் வந்து மெட்டல் பிக்சர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெய்த் சொல்கிறாரு. அப்போ அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே அவன் ஃபால்ட்டான எக்யூப்மெண்ட்னால தான் கீழே விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எரன் வந்து கெய்த்துக்கிட்ட என் ஆப்டிடியூட் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு கெய்த் வந்து கேஷுவலாக எனக்கு எந்த இஷ்யூமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எரன் இதை கேட்டோடனே நான் அதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு கத்துறான். அப்புறம் மிக்காசாவை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மிக்காசா, இது என்னால் இதை பண்ண முடியும், என்னால் டைட்டன்ஸோட சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் நான் உன்னை டிபெண்ட் பண்ணவும் மாட்டேனே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறான். இதை பார்த்துட்டு நம்ம பெர்டோல்ட்டும் ரெய்னரும் எப்படியோ செஞ்சுட்டான், எப்படியோ அது வேலை செஞ்சுட்டு அப்படின்றாங்க. ஆர்மின் உடனே அவன் கண்ணே சொல்லுதே அது அப்படின்றான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிக்காசா சொல்கிறா. உடனே 3 பேர் மிக்காசா வந்து திரும்பி பார்க்குறாங்க. மிக்காசா வந்து அவன் இப்போ ரிலீவாக இருக்கான், என்கிட்டேருந்து செப்பரேட் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றா. இவங்க 3 பேரும் அதை கேட்டுட்டு முடிப்பாங்க. கடைசியாக நம்ம கெய்த் வந்து ஜேகரும் பையன் வந்து இன்றைக்கி ஒரு சோல்ஜர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்த எபிசோடில் வந்து நம்ம எரன் வந்து ட்ரைனிங் காப்ஸ்லேருந்து அந்த ட்ரைனிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கிராஜுவேட்டே ஆகிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது தான். சரி, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் பை ஸ்டில் தமிழ்.